அவர்களே சாம்பார் பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு காஞ்ச மிளகாய் 35, தனியா அரைழாக்கு. இப்போ நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே இந்த ஸ்பூனில் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபஸ்ட்டு வந்து பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன், வெந்தயம் அரை ஸ்பூன், 2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1,5 ஸ்பூன் கடுகு மட்டும் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து செவந்து வந்தால் போதும், வெடிக்கலாம் கூடாது, பொரியெல்லாம் கூடாது, வாசம் வரும் வறுக்கும் போது. எல்லாமே சிம்மில் தான் வச்சு வறுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நம்ம வறுத்து வச்சுருக்க பொருட்கள்லாம் எந்த அளவுக்கு சிவந்து வந்திருக்கே தவிர கருகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். மிளகா வறுக்கும்போது மட்டும் ஒரு சின்ன ஸ்பூன் எண்ணெய் மட்டும் விட்டு வறுத்துக்கோங்க, ஏன்னா இது நெடி வந்துடும். இப்போ நம்ம அரைச்சிடலாம். தனியாக ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். தனியாக அரைச்சிட்டோம், மற்ற பொருட்களையும் சேர்த்து அரைச்சிடலாம். அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.